அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாளைக்கு பிறகு மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஈஷா டாக் மூலமாக ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்றைய காணொளியில் சந்திக்கிறேன். இன்று கூட உண்மையிலேயே ரெண்டு நல்ல விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று இன்றைக்கு எனக்கு பிறந்த நாள். இன்னும் ஒரு விஷயம் இன்றைக்கு சர்வதேச அந்நியர் தினம். உலகத்தில் இருக்கிற எல்லா அந்நியருக்கும் இனிய அந்நியர் தின நல்வாழ்த்துக்கள். எனது பிறந்த நாளை பொறுத்த வரைக்கும் நேற்று நடுசாமம் 12 மணிக்கு எனது பிள்ளைகள் மனைவி உட்பட அந்த தொடங்கின விஷஸ் இப்போ வரைக்கும் முடிந்த வாழில். இப்போ 12 மணி சரியாக மதியம் 12 மணி தற்பொழுது வரைக்கும் வாழ்த்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் ஒரு அரை நாள் இருக்கிறதுனால வாழ்த்தும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீண்ட நாளைக்கு பிறகுங்கிற ஒரு விடயம் சம்பந்தமாக ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு கூட ஒரு விடயம் தனிப்பட்ட ஒரு விடயம் என்றதுக்கு அப்பால் சில பொதுவான கருத்துக்களை கதைக்கலாம்னு நினைக்கிறேன். உண்மையிலே இந்த கடந்த ஒரு மாத காலமாக நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள், நான் சில விடயங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறதால எனது தனிப்பட்ட சில பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸுக்காக நான் நேரங்களை செலவிட வேண்டி இருக்கிறதால வீடியோ எடுக்கிறதுன்றது உண்மையிலே ஒரு ஒரு சவாலுக்குரிய விடயமாக தான் இருக்கிறது. என்ன சொன்னால், ஒரு புதிதாக ஒரு விடயத்தை நாங்கள் தொடங்கும் பொழுது சில நேர இடர்பாடுகள், ஆட்களை தேடுவதற்குரிய இடர்பாடுகள் இதெல்லாம் இருக்கிறதால நானே சில விஷயங்களை செய்ய வேண்டி இருக்கிறதால உண்மையிலே இந்த வீடியோ எடுக்கிறன்றது பெரிய ஒரு சவாலாக எனக்கு இருந்தது. மிக விரைவில் அது எல்லாத்தையும் ஒரு 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 கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவேன் என்று நினைக்கின்றேன். இருந்தாலும் எனது இந்த தனிப்பட்ட இந்த வியாபார நடவடிக்கைகளுக்கு பலரிடமிருந்து பல ஆசிகள், வாழ்த்துக்கள், நன்றிகள் எல்லாம் வந்தது. மிக்க நன்றி எல்லாருக்கும். ஒரு வித்தியாசமான முறையில் அந்த பிஸ்னஸை செய்யணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் நான் தொடங்கி இருக்கிறேன். நல்ல மாதிரி போகும் என்று எல்லாத்துக்கும் ஆண்டவன் தான் துணை புரிய வேண்டும். சரி, இன்றைய நாங்கள் ஒரு சின்ன ஒரு விடயத்துக்குள்ளே வரலாம். என்னென்னு சொன்னால், இந்த மனுஷ வாழ்க்கையில் நாங்கள் எல்லாரும் அந்த பொதுவாக இன்னும் ஒரு ஆள் சொன்ன கருத்து அல்லது ஒரு பழமொழி அல்லது பண்டைய ஆக்கள் பின்பற்றின சில முறைகள், இதுகளை வைத்து தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகளை கொண்டு போகிறோம். ஆனால் அது சரியான விஷயம், அப்படித்தான் கொண்டு போகலாம். ஆனால் இந்த காலத்துக்கு காலம் சில விஷயங்கள் மாறிக்கொண்டிருக்குது. முந்தி மாதிரி இப்போ இல்லை. முந்தி இருந்த மாதிரி மக்களோட மனநிலைகள் இப்போ இல்லை. முந்தி இருந்த மாதிரி எங்களுடைய நேரங்கள் இப்போ இல்லை. முந்தியெல்லாம் பேருக்கு நிறைய நேரங்கள் எல்லாம் கூடுதலாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. இப்போ எங்களுக்கு நேரம் 24 மணித்தாலுமே காணாத மாதிரி ஒரு உணர்வு. அப்போ அவ்வாறான ஒரு நிலைமையில் நாங்கள் சில சில விஷயங்களை முதல் இருந்ததற்கு அப்பால சில விஷயங்களை நாங்களாகவே உருவாக்கி கொண்டால் நாங்கள் அதில் திருப்தி அடையலாம் என்று என்னோட தனிப்பட்ட கருத்து. என்னென்னு சொன்னால், இப்போ முந்தி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், எதிர்பார்ப்புகளை நீங்கள் குறைச்சி கொண்டால் உங்களுக்குரிய பிரச்சனைகள், உங்களுக்குரிய கவலைகள் எல்லாம் குறையும் உண்டு. அது ஒரு வகையில் நியாயம்தான். நாங்கள் எதிர்பார்ப்பு கூடுறதால தான் நாங்கள் அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையாத நேரத்தில் நாங்கள் அதை எங்களுக்குரிய ஒரு தோல்வியாக எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் நான் இப்போ ஒரு நடைமுறை காலத்தில் நானே சில விஷயங்களை கண்டதும் பலரிடமிருந்து அறிந்து கொண்ட விஷயத்தில் எதிர்பார்ப்புகளை நாங்கள் குறைக்கக்கூடாது, எதிர்பார்ப்புகளை கூடத்தான் வேணும். ஆனால் எங்கேருந்து அந்த எதிர்பார்ப்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம்ன்ற விஷயம்தான் பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. அதாவது நாங்கள் பல விஷயத்தை எங்களை தவிர்த்து மற்றவர்களிடம், அதாவது 3ஆம் நபர்களிடம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உதாரணத்துக்கு சொன்னப்போனால், இப்போ எனக்கு ஒரு ஆள் ஒரு அன்பு தெரிவிக்கலைன்னு சொன்னால் நான் யோசிக்கிறேன், இவர் என்னட்ட என்னில் அன்பாக இருக்க வேணும், இவர் என்னில் விருப்பமாக இருக்க வேணும், இல்லை எனக்கு ஒரு பண தேவை என்று சொன்னால் இவர் எனக்கு பணம் தர வேணும். அதையெல்லாம் விட்டு போட்டு நான் யோசிக்கிறேன் என்னென்னு சொன்னால், நாங்களே எங்களுக்குள்ளே எதிர்பார்ப்பை உண்டாகணும். உதாரணத்துக்கு எனக்கு பணம் தேவை என்று சொன்னால் நான் எவ்வாறு உழைக்கலாம், எனக்கு ஒரு அன்பு தேவை என்று சொன்னால் அந்த அன்பை தேடுற வழியை நான் எப்படி உருவாக்கலாம். இவ்வாறாக நாங்கள் எதிர்பார்ப்புகளை கூட்டிக் கொண்டு போக வேணும். ஆனால் அந்த எதிர்பார்ப்பை இன்னும் ஒரு 3ஆம் தரப்பிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்காமல் எங்களுக்குள்ள நாங்களாகவே அதை உருவாக்கினா அந்த எதிர்பார்ப்பு அடையப்பட முடியும். அப்படி அடையப்பட முடியாட்டிலும் அதிலிருந்து நாங்கள் அடைகிற தோல்வி அல்லது எங்களுக்கு என்றான ஒரு மன வலி குறைவாக இருக்கும். என்னன்னு சொன்னால், நாங்கள் இன்னும் ஒரு ஆட்டை எதிர்பார்க்கல, நாங்களே தான் எதிர்பார்க்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ
நான் எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும்னு சொன்னால் அதை நான் தான் வழியை தேட வேணும். வந்து இன்னும் ஒரு ஆள் இதை செய்வார், இன்னும் ஒரு ஆள் எனக்கு இதை செய்வார், இன்னும் ஒரு ஆள் உதவி செய்வார், அல்லது இன்னும் ஒரு ஆள் செய்தால் தான் நான் நல்லா இருக்கலாம் என்று நினைத்தால் அது கிடைக்க முடியாத சந்தர்ப்பத்தில் நான் வந்து துவண்டு போகலாம். நான் சொல்வது வந்து எல்லாரும் இப்படித்தான், நீங்களும் இப்படித்தான், நானும் இப்படித்தான், உலகத்தில் உள்ள எல்லாரும் இப்படித்தான். அதனால அந்த நான் சொன்னேன், இந்த முந்தைய காலங்களில் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து நான் இப்போ எதிர்மாறா யோசிக்கிறேன். அப்படின்னு சொன்னால் எதிர்பார்ப்புகளை நாங்கள் குறைக்கக்கூடாது, எதிர்பார்ப்புகளை கூட்டிக் கொண்டு போகணும். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு வந்து எங்களுக்குள்ள வச்சுருக்கணும், என்னிலே எதிர்பார்க்கணும். நீங்கள் உங்கள எதிர்பார்ப்பு, உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு வாகனம் வேணும்னு சொன்னால் எனக்கு இந்த வாகனத்துக்கு இவ்வளோ காசு வேணும், இவ்வளோ வேணும், எல்லாருக்கும் இவ்வளோ ஒரு லொத்தர் விழணும். அப்படி விழாத பட்சத்தில் நாங்கள் உடனே தோங்கிறோம், எனக்கு இனி இயலாதுன்னு சொல்லி. ஆனால் நாங்கள் ஒரு வாகனத்தை எதிர்பார்த்தோம்னு சொன்னால் நாங்களாகவே உருவாக்கி கொள்ளணும். இந்த வாகனத்துக்கு செய்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், எங்கே இருந்து நான் பணத்தை எடுக்கலாம், அல்லது எங்கே இருந்து நான் வாகனத்தை பெற்றுக்கொள்ளலாம் இலகுவாக, அதற்குரிய வழிவகைகளை வந்து நானே உருவாக்கி கொண்டால் அது கிடைத்தால் சந்தோஷம், கிடைக்காம விட்டால் அதை நான் எதிர்பார்த்தது அப்போ நான் முயற்சித்தது காணாமல் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கலாம். அதனால எதிர்பார்ப்புகளை வந்து கூட்டிகிட்டு போகணும். இன்னும் ஒரு விஷயம் வந்து அந்த இந்தியாவோட முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அடிக்கடி சொல்கிற விஷயம், நகைச்சுவை நடிகர் மறைந்த விவேக்கும் அடிக்கடி சொல்கிற விஷயம் இதுதான். இந்த கூடுதலாக வந்து கனவு காணுங்கள்னு சொல்லி, கனவுன்னு சொன்னால் நாங்கள் நித்திரையில் வர கனவுண்டு இல்லை, எங்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாக எங்களோட எண்ணங்கள், கோல்ஸ், அதுகளை வந்து நாங்கள் அடிக்கடி காணணும், பெருசாக காணணும்னு சொல்லி. ஆனால் இல்லை, எனக்கு ஒரு சில பேர் சொல்லுவாங்க வந்து நீ பெருசாக எல்லாம் நினைக்கிற, அப்படி நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் நான் இன்றைக்கு அதையும் ஒரு தலைகளாக தான் நினைக்கிறேன். நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பெரிதாக வந்து நினைக்க வேண்டும், சின்னனாக நினைக்கக்கூடாது. என்னையே நான் ஒரு பெரிய ஆள் என்று நான் நினைக்கணும். நான் நீங்களும் எல்லாரும் அப்படித்தான் நினைங்க, உங்களை நீங்கள் ஒரு பெரிய ஆள் என்று நினைத்தால் அதை அடையிறதுக்குரிய வழியை தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே அதுக்குரிய வழிகள் வந்து திறக்கப்படும். நீங்கள் ஒரு சின்ன வட்டத்துக்குள், ஒரு குறுகிய வட்டத்துக்குள் நீங்கள் ஒரு சிறியவர், அல்லது நீங்கள் ஒரு மற்றவர்கள் ஒப்பிடும் பொழுது நான் எந்த வகையிலும் தகுதி இல்லாதவன் அப்படியாக நாங்கள் நினைத்தால் நாங்கள் அதற்குரிய வழிக்குள்ளேயே தான் நாங்கள் நிற்போம். அதனால வந்து நாங்கள் எப்பவும் அந்த சொல்லுவாங்க வந்து திங்க் பிக்ன்னு சொல்லுவாங்க, வந்து பெருசாக நினைக்கணும். நாங்கள் வந்து எதையும் பெருசாக நினைக்கணும். நான் உண்மையிலே அப்படித்தான் பல விஷயங்களை நினைக்கிறது. ஆனால் ஒரு சில பேர் எனக்கு சொல்லுவாங்க, நீ வந்து இதெல்லாம் பெருசாக செய்துட்டா, பெருசாக யோசிக்கிற, அப்படியெல்லாம் நினைக்கப்படான்னு சொல்லி. நான் எப்போவும் என்ன பெருசாக தான் நினைச்சு கொள்வேன். அது மற்றவை எப்படி நினைக்கிறோன்றதை பற்றி எனக்கு தேவையில்லை, நான் என்ன பெருசாக நினைத்து கொள்வேன். அதனால் வந்து நான் எல்லாரையும் அதை தான் சொல்கிறேன், வந்து நீங்கள் உங்களை பெருசாக நினைக்கிறேன்னு சொன்னால் கடவுள் வந்து படைக்கைகளை வந்து மனிதனையே ஒரு சிறப்பு 6வது அறிவுள்ள ஒருவனாக படைத்தது. அதற்கு அப்பால வந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இன்னொருவனுக்கு இல்லாத ஒரு திறமையை கடவுள் படைத்து தான் இருப்பான். அப்போ அந்த திறமையை வைத்து அவனவன் முன்னேறலாம். அப்போ முன்னேறுவதற்கு அந்த திறமை உனக்குள் இருப்பது என்பதை நாங்கள் தான் அறிந்து கொள்ள முடியும். இன்னொருவர் சில வேளை அறிந்து கொள்ள முடியாது. அதுக்கு எனக்கு ஒரு திறமை இருக்குன்னு சொன்னால் எனக்கு தான் தெரியும், எனக்கு இது இருக்கு, இது அவருக்கு இல்லை, மற்ற ஆக்களுக்கு இல்லை. அப்போ எனக்கு இருக்கிற இந்த திறமையை வைத்து நான் முன்னேறலாம். அப்போ இதால நான் தான் இந்த விஷயத்துல நல்லா செய்வேன்ற ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் உணரலாம். நாங்கள் சொல்றது ஒவ்வொரு மனிதரும் நீங்கள் உணரலாம். அதனால வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து எண்ணங்களை வந்து சிந்தனைகளை வந்து பெருசாக நினைங்க. அதாவது நீங்கள் கனவு காண்றேன்னு சொன்னாலும் பெரிதாக, ஒரு சிறிய உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு வீடு கட்டணும் நினைச்சா நீங்கள் பெருசாக கட் பண்ண வேணுங்க. நான் ஒரு பெரிய வீடு ஒன்று கட்டணும், ஒரு 4 6 2 ஹோல் போட்டு ஒரு பெரிய வீடு கட்டணும்னு நினைத்தால்தான் இவனை அதை கட்டலாம். இல்லது அதனோடு ஒப்பிட்டு ரீதியாக ஒரு சிறிய தென்னை கட்டினாலும் பரவாயில்லை. ஆனால் நீங்கள் ஏற்கனவே ஒரு சிறிதாக ஒரு எண்ணத்தை, அதாவது வந்து என்ன ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு வீடு கட்டினா காணும் என்று நினைத்தால் நீங்கள் அதற்கு ஏற்றா போலதான் உங்கள் நகர்வுகள் இருக்கும். அதனால் நீங்கள் அடைய போறது ஒன்றில் அதுவாக இருக்கும், அல்லது அதை விட குறைவாக இருக்கும். அதனால வந்து எப்பொழுதும் வந்து பெரிதாக நினைக்கணும். வந்து நன்கு இந்த எடுத்துக்கொண்ட இந்த இப்படியான விஷயங்கள் வந்து ஒரு சில பொதுவான விடயங்கள் வந்து தனிப்பட்ட அந்த விடயங்கள்ன்றதுக்கு அப்பால வந்து சில உண்மையிலேயே நான் யார்கிட்டையும் நான் படித்து சொல்லவில்லை, எனது அறிவுக்கும் எனது மூளை சொல்லலாம் என்ற ரீதியில் வந்து நான் சொல்றேன். வந்து இது சில பேருக்கு தப்பாகப்படலாம், சில பேருக்கு சரியாகப்படலாம். இவரெல்லாம் இதை சொல்வதற்கு யாரென்றும் கூட சில பேர் நினைக்கலாம். நீங்கள் அப்படி என்று இல்லை, ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு எண்ணம் பெறும். அந்த ரீதியில் எனக்குண்டான எண்ணங்களைத்தான் நான் இன்றைக்கு சொல்றேன். வந்து இன்றைக்கு உண்மையிலே நான் இன்றைக்கு இந்த மைக்கை இப்படி வச்சு கதைக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து உண்மையிலே நான் பழமையாக செய்யும் பொழுது இந்த சவுண்டுன்றது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, என்னென்னு தெரியல எனக்கு. அதனால இன்றைக்கு மைக்கை கையில் வச்சு கொண்டு பேசுகிற ஒரு நிலைமையாக இருக்கிறது. எனவே வந்து இன்றைய இந்த நாள் வந்து இந்த எனது பிறந்த நாள் ஆகிய இன்றைய நாளில் வந்து சகல விடயங்களும் சகலருக்கும் நல்லதாகவே நடக்கட்டும் என்றும் எதிர்பார்த்து இன்றைய
சாயங்கால பொழுதுக்குள் எனது நடக்கும் சில விடயங்களையும் எனது இந்த காணொளியில் நான் உள்ளடக்கி இந்த காணொளி வெளியிடுகிறேன். தொடர்ந்து பார்த்த அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இனி சில நாட்களாக எனது ஈஷா டோக் தளத்தில் சில வீடியோக்கள் தொடர்ச்சியாக வெளிவரும் என்று தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. உங்கள் வர்ணம் வாகிசன்.